ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு கல்வி, கலாச்சாரம், ஆராய்ச்சிக்காக பிரான்ஸ் நாட்டுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணைநிலை ஆளுநர் முன்னிலையில் கையெழுத்தானது. விரைவில் புதுச்சேரி, மும்பை இடையே நேரடி விமான சேவை. முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பிரெஞ்சு தூதர் ஆலோசனை. மங்கலம், லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணி. தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட அதிகாரிகள் பங்கேற்பு. பல லட்சம் ரூபாய் ஊதிய பாக்கி வைத்த வழக்கில் அதிரடி தீர்ப்பு. பாசிக் நிறுவன வாகனத்தை ஏலம் விட நீதிமன்றம் உத்தரவு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை, ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி அரசின் பிரான்ஸ் நாட்டுடனான கலாச்சாரம், கல்வி, ஆராய்ச்சிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முன்னிலையில் கையெழுத்தானது. புதுச்சேரி அரசு சுற்றுலாத்துறை மற்றும் பிரான்ஸ் நாட்டில் உள்ள சென்ட்ரல் வால் தி லோயர் மாகாணம் இடையில் கலாச்சார பரிமாற்றம், கல்வி, ஆராய்ச்சி, வேளாண்மை, உணவுத்துறை மேலாண்மை ஆகியவற்றுக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் முன்னிலையில் கையெழுத்தானது. ஆளுநர் மாளிகையில் நடந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி அரசு சார்பில் தலைமை செயலாளர் சரத் சவுகான், சுற்றுலாத்துறை செயலாளர் மணிகண்டன், இயக்குநர் முரளிதரன் ஆகியோர் கலந்து கொண்டனர். பிரெஞ்சு அரசு சார்பில் இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி மது, சென்னை மற்றும் புதுச்சேரிக்கான துணை தூதர் எத்தியன் ரோலன் பியக், திட்ட அதிகாரி லூலா ஃபஸ்கி ஆகியோர் பங்கேற்றனர். சென்ட்ரல் வால் தி லோயர் மாகாணத்தின் கலாச்சார மற்றும் சர்வதேச ஒத்துழைப்புக்கான தலைவர் மற்றும் துணைத் தலைவர் காணொலி காட்சியில் பங்கேற்று ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். இந்த ஒப்பந்தத்தின் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலான பாரம்பரியமான நட்புறவு வலுப்படுவதுடன் ஒத்துழைப்பு மேம்பட்டு இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நிலையான வளர்ச்சி, ஆராய்ச்சி, மாணவர்கள் மற்றும் கலாச்சார குழுக்கள் பரிவர்த்தனை, சுற்றுலா மேம்பாட்டிற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி, மும்பை இடையே நேரடி விமான சேவை தொடங்குவது தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமியுடன் பிரெஞ்சு தூதர் ஆலோசனை நடத்தியுள்ளார். இந்தியாவிற்கான பிரெஞ்சு தூதர் தியரி வார்த்தோ புதுச்சேரி வந்துள்ளார். அவர் சட்டசபை வளாகத்தில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்று அங்கு முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து சால்வை அணிவித்து நினைவு பரிசு வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து அவர்கள் புதுச்சேரி, பிரான்ஸ் நாட்டிற்கு இடையிலான நட்புறவு குறித்தும் இரு நாடுகளுக்கும் பாலமாக புதுச்சேரி எவ்வாறு செயல்பட முடியும் என்பது குறித்தும் விவாதித்தனர். புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி குறித்தும், புதுச்சேரியில் சுற்றுலாவை மேம்படுத்த விமான நிலைய விரிவாக்கம் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. தொடர்ந்து புதுச்சேரி, மும்பை இடையே எதிர்காலத்தில் நேரடி விமான சேவை தொடங்குவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரிக்கான பிரெஞ்சு துணை தூதர் ஏட்டியன் ரோலண்ட் பியக், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், திருமுருகன் மற்றும் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி, மங்கலம், லாஸ்பேட்டை பகுதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி தலைமை தேர்தல் அதிகாரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்தின் அறிவுறுத்தலின்படி புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தப் பணி நடைபெற்று வரும் நிலையில் நவம்பர் 4ஆம் தேதி முதல் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் மூலம் வாக்காளர்களுக்கு விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்ப படிவங்கள் பெறும் பணிகள் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளிலும் நடைபெற்று வருகிறது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தலைமையில் மாநில தேர்தல் அதிகாரியும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் முன்னிலையில் மங்கலம் மற்றும் லாஸ்பேட்டை தொகுதிக்குட்பட்ட வாக்குச்சாவடி நிலை அலுவலரின் ஒரு வாக்குச்சாவடியில் பொதுமக்களிடமிருந்து படிவங்களை பெறுதல், அதனை தவறின்றி நிரப்புதல் மற்றும் கணினிமயமாக்குதல் போன்ற பணிகளை நேரடியாக ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் தலைமை தேர்தல் அதிகாரி பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் படிவங்களில் அவர்கள் தரும் தகவல்களை சரியாகவும் கவனமுடனும் பணிகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பு அளிக்கும்படியும் கேட்டுக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியில் துணை மாவட்ட தேர்தல் அதிகாரி ஆதர்ஷ் மற்றும் தில்லைவேல், ERO2 வாக்காளர் பதிவு அதிகாரி செந்தில்குமார் ஆகியோர் உடன் இருந்தனர்.
காவலாளிகளுக்கு முறையாக ஊதியம் வழங்காதது தொடர்பான வழக்கில் புதுச்சேரி பாசிக் நிறுவன வாகனத்தை ஏலம் விட நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடியில் பாசிக் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு கடந்த 2017-18 ஆண்டில் தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தை சேர்ந்த 18 காவலாளிகள் வேலை புரிந்து வந்த நிலையில் அவர்களுக்கு ஊதியமாக 27,33,000 ரூபாய் இதுவரை வழங்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இதையடுத்து தனியார் செக்யூரிட்டி நிறுவனத்தின் பொது மேலாளர் தாமோதரன் புதுச்சேரி மாவட்ட கூடுதல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் பாசிக் மேலாண் இயக்குநர் சேர்க்கப்பட்டார். வழக்கு தாக்கலான நாள் முதலே தொகை செலுத்தும் நாள் வரை 6% வட்டியுடன் வழக்கு செலவு தொகை சேர்த்து செலுத்துமாறும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. ஆனால் ஊதிய தொகை செலுத்தாத நிலையில் இதுகுறித்து 2வது மாவட்ட கூடுதல் உரிமையில் நீதிமன்றத்தில் நிறைவேற்றல் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனுவை விசாரித்த நீதிபதி ஜெயந்தி பாசிக் நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டார். அதன் பின்பும் பணம் செலுத்தாததால் பாசிக் நிறுவன காரை ஏலம் விட்டு அதன் மூலம் கிடைக்கும் தொகையை வழக்கு தாக்கல் செய்தவர்களுக்கு செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து நீதிமன்ற பணியாளர் குணசேகர் பாசிக் நிறுவன காரை ஏலம் விடுவதற்கான ஏல நோட்டீஸை அலுவலகத்தில் ஒட்டியுள்ளார். இதன் மதிப்பு 8 லட்சம் ரூபாய் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வரும் டிசம்பர் மாதம் 4ஆம் தேதி ஏலம் நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் பாசிக் நிறுவனத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டில் வேலை வாங்கி தருவதாக கூறி பெண்ணிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்த நைஜீரியா நாட்டை சேர்ந்த என்ஜினியருக்கு நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளது. அரியாங்குப்பத்தை சேர்ந்த என்ஜினியரிங் பட்டதாரி பெண் வெளிநாட்டில் வேலை தேடி வந்துள்ளார். அப்போது அவரது இமெயிலுக்கு ஒரு குறுந்தகவல் வந்தது. அதில் அவருக்கு இங்கிலாந்து நாட்டில் வேலை கிடைத்திருப்பதாகவும் அதற்குரிய ஆவணங்களை சமர்ப்பிக்குமாறும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதை உண்மை என்று நம்பிய அந்த பெண்ணும் பல்வேறு தவணைகளில் 36 லட்சம் ரூபாய் அனுப்பியுள்ளார். ஆனால் அதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்த அந்த பெண் சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் சிபிசிஐடி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் அந்த பெண்ணை ஏமாற்றியது நைஜீரியா நாட்டை சேர்ந்த ரூபன் குட் நியூஸ் என்பது தெரியவந்தது. இதையடுத்து அவரை கைது செய்த காவல்துறையினர் அவரிடமிருந்து 35,000 ரூபாயும் 2 மணிக்கணினி, 2 ஐபோன், பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்களையும் பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் கடந்த 2014ஆம் ஆண்டு என்ஜினியரிங் படிப்பதற்காக பெங்களூரு வந்துள்ள அவர் படிப்பு முடிந்தும் நைஜீரியாவிற்கு திரும்ப செல்லாமல் சட்டவிரோதமாக தங்கியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த வழக்கில் ரூபனுக்கு உடந்தையாக இருந்த உகாண்டா நாட்டை சேர்ந்த பெண் நெமிலி புராசி மற்றும் பெங்களூரை சேர்ந்த ராஜேஷ் ஆகியோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இது தொடர்பான வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நீதிபதி யஸ்வந்த் ராவ் இங்கர்சால் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த வழக்கு விசாரணை முடிந்த நிலையில் தீர்ப்பு வந்துள்ளது. இதில் ரூபன் குட் நியூஸ் மீதான குற்றம் நிரூபிக்கப்பட்டதால் அவருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 32,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். குற்றம் நிரூபிக்கப்படாததால் நெமிலி புராசி, ராஜேஷ் ஆகியோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் விசா காலம் முடிந்த பின்னரும் சட்டவிரோதமாக தங்கியிருந்த குற்றத்திற்காக நெமிலியை உகாண்டாவிற்கு நாடு கடத்த நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. மழைக்காலங்களில் பொதுமக்கள் மின் விபத்துக்களை தவிர்க்க மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து மின்துறை சார்பில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மழைக்காலத்தில் மின்கம்பங்களில் பந்தல், கொடிக்கம்பி மற்றும் கயிறு போன்றவற்றையும் ஆடு, மாடு போன்ற வீட்டு விலங்குகளையும் கட்டக்கூடாது. மின்சார மேல்நிலை கம்பங்களுக்கு அருகில் உள்ள மரக்கிளைகளை அகற்ற மின்துறை அலுவலர்களை அணுக வேண்டும். மழைக்காலத்தில் இடி மின்னல் விழும்போது தண்ணீர் தேங்கியுள்ள பகுதிகளில் நிற்கக்கூடாது என்றும் மின்கம்பிகள் அறுந்து விழுந்தால் அதை தொட முயற்சிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேலும் உடனடியாக மின்துறை அலுவலர்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் இடி மின்னல் தாக்கும்போது டிவி, கம்ப்யூட்டர், செல்போன் போன்றவற்றை பயன்படுத்த வேண்டாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இந்த மின் சாதனங்களின் இணைப்பு வயரை பிளக்கில் இருந்து அகற்ற வேண்டும் என்றும் மின்மாற்றிகள், மின்பெட்டிகள், மின் இழுவை கம்பிகள் ஆகியவற்றை தொடக்கூடாது என்றும் கனரக வாகனங்களை மின் கம்பிகள், மின்மாற்றிகள் அருகில் நிறுத்தக்கூடாது என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மின்சாரத்தால் ஏற்படும் தீயை தண்ணீரை ஊற்றி அணைக்க வேண்டாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் தீயை அணைக்க தீயணைப்பு துறையின் உதவியை நாட வேண்டும் என்றும் சைக்கிள் செயின், கம்பிகள், பச்சை கொடிகள், ஈரமான பூமாலை போன்றவற்றை மின்கம்பிகளில் தூக்கி வீசுவது ஆபத்தை விளைவிக்கும் என்றும் பழுதான மின் சாதனங்களை பயன்படுத்தக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குளியல் அறையில் ஈரமாக வாய்ப்புள்ள இடங்களில் சுவிட்சுகளை பொருத்தக்கூடாது என்றும்
டிவி ஆண்டனாக்களில் மின்சார வயரை கட்டக்கூடாது என்றும், மின்சார சார்ஜரில் செல்போன் இணைப்பு இருக்கும்போது அதனை பயன்படுத்த வேண்டாம் என்றும், ஈரமான கைகளினால் சுவிட்சை போட வேண்டாம் என்றும் அதில் அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடந்த வெடிகுண்டு விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு புதுச்சேரியில் ஜேசிஎம் மக்கள் மன்றத்தினர் சார்பில் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. நாட்டையே உலுக்கிய டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே கார் வெடித்த சம்பவத்தில் 13 பேர் உடல் சிதறி பரிதாபமாக உயிரிழந்தனர். இதில் 25க்கும் மேற்பட்டவர்கள் பலத்த காயமடைந்த நிலையில் இந்த சம்பவத்தை கருத்தில் கொண்டு புதுச்சேரி ஜேசிஎம் மக்கள் மன்றம் சார்பில் டெல்லி குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் விதமாக மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் ஜேசிஎம் மக்கள் மன்ற தலைவர் ரீகன் ஜான்குமார் தலைமை தாங்க சிறப்பு விருந்தினராக சமூக சேவகர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டார். புதுச்சேரி அண்ணா சிலையில் இருந்து தொடங்கிய ஊர்வலம் அண்ணா சாலை, நேரு வீதி, மிஷன் வீதி, மாதா கோவில் முன்பு வந்து நிறைவடைந்தது. அங்கு டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், வில்லியனூர் பூக்கடை ரமேஷ் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 11,505 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,700 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.